ஞானமயம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா, புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுடைய மறைவுக்கு சில முக்கிய காரணங்களையும் அதில் இருக்கக்கூடிய சில ரகசியங்களையும் வெளிப்படையாக நாம் பார்ப்போம். கேப்டன் விஜயகாந்த் அப்படிங்கிறவர் மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்த ஒரு அன்பானவர், அனைவருக்கும் உதவக்கூடியவர், அன்னதானம் செய்பவர், திரைப்படத்துறையில் பல பேர்களினுடைய அறிமுகத்திற்கு முக்கிய காரணமாக அமைந்தவர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். அப்படிப்பட்ட ஒருவர் கண்ணிய சிம்மக்குரலில் பேசி கொண்டிருந்தவர் வாய் உளறி உளறி பேசியதற்கான காரணம் என்ன, அதற்கான சூழ்நிலை என்ன நடந்தது, அதன் பின்னாடி உள்ள மர்மங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நாம் பார்ப்போம். ஒரு முறையும் பிறந்தநாள் அன்றைக்கு மக்களுக்காக தையல் மிஷின், அயன் பாக்ஸு, சைக்கிள் இந்த மாதிரியெல்லாம் கொடுத்து உதவிக்கிட்டு இருந்தவர் அரசியலில் மக்களுக்கு உதவலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் 2005ஆம் வருடம் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. அந்த கட்சியின் மூலியமாக மக்களுக்கு நல்லது செய்யலாம் அப்படின்னு அரசியலுக்கு வர்றாரு. அப்படி வந்தவர் 2011ஆம் வருடத்திலிருந்து 2016ஆவது வருடம் வரை எதிர்க்கட்சி தலைவராகவும் சட்டசபையில் இருக்கிறார். அரசியலில் நேர்மையும் தைரியம் உடையவர். அதாவது அரசியலுக்கு வருவதற்கு முன்னாடியே ஏற்கனவே அரசியல் ஒரு பெரிய லெஜெண்டாக இருக்கக்கூடிய கலைஞர் அவர்களை சந்தித்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் அரசியலுக்குள்ளே நுழைகிறார். அந்தளவுக்கு தைரியம் உள்ளவர், மனதில் பட்டதை தைரியமாக பேசக்கூடியவர். ஆனால் அப்படி பேசியதுனாலேயே அவர் வாழ்க்கை இந்த அளவுக்கு மோசமான நிலைமைக்கு வந்ததுக்கு முக்கிய காரணமாக அமைஞ்சிருச்சு. சட்டசபையில் பால் விலை உயர்வு காரணமாக அவர் எதிர்த்து பேசுகிறாரு, நாக்கை கடித்து பேசுகிறாரு, கையை தூக்கி பேசுகிறார். அப்படி ஒரு கம்பீரமான பேச்சை இதுவரை யாருமே பார்த்ததில்லை. ஆனால் தைரியமாக பேசினார். ஆனால் அவர் பேசியது எனக்கு தெரிஞ்சு அதுதான் கடைசி. அதன் பிறகு அவரை விட்டு எல்லாமே போய்விட்டது. அதன் பிறகு தான் அவருடைய வீழ்ச்சி ஆரம்பிச்சது. குடும்பம் போல் கட்டி காத்த எம்எல்ஏக்களும் சரி, கட்சியில் இருப்பவர்களையும் சரி, விசுவாசிகளையும் சரி, அவங்க வாயாலேயே இவர் தவறானவர் அப்படின்னு சொல்லி இந்த மீடியாக்கள் பேச வச்சது. நம்மோட ஒரு நெருங்கி பழகிய ஒரு நண்பர் நம்மை விட்டு போனாலே நம்ம ரொம்ப வேதனைப்படுறோம். மனசளவு நம்மளால் தாங்கிக் கொள்ள முடிவதில்லை. இவ்வளவு பெரிய உடலளவில் பலமான நபராக கேப்டன் அவர்கள் இருந்தாலும், மனதளவிலும் தைரியமான நபராகவே இருந்தாலும், ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மேல் தொடர்ந்து மீடியாக்கள் அவரை இழிவுபடுத்துவதையும், அவரை குடிகாரன்னு விமர்சிப்பதையும், தனது சொந்த கட்சிக்காரர்களே அதனால தான் நாங்கள் அவரை விட்டு விலகி வந்துட்டோம் என்று பேட்டி கொடுத்ததையும் பார்க்கும் பொழுது எப்பேற்பட்ட மனிதராலும் நிச்சயமாக மனதளவில் தாங்கிக் கொள்ள முடியாது. எப்போது மனம் பலவீனமாகிவிட்டதோ, நொந்து விட்டதோ, மனம் செயலிழந்து விட்டதோ, மனதை பின்பற்றி உடலும் செயலிழந்து விடும். அரசியல் ரீதியாக ஒரு மனிதரை எதிர்க்க நினைத்தால் அதை மீடியாக்கள் மூலியமாக எந்த லெவலிலும் செய்ய முடியும் என்பதை இவருக்கு நடத்தியது மிகப்பெரிய ஒரு பாடமாக நமக்கு தெரிகிறது. அதிகாரம், பணபலம் இருக்கும் பொழுது ஒரு கெட்ட மனிதரை நல்லவராகவும் ஒரு மீடியாக்களும் பத்திரிகைகளும் யூடியூப் சேனல்களையும் விலைக்கு வாங்கி காட்ட முடியும். அதேபோல் அவரையே கெட்டவராகவும் காட்ட முடியும் என்பதை கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய காலத்தில் அவருக்கு இது நடத்தப்பட்டது. தொடர்ச்சியாக அவரை அவமானப்படுத்துவதும், மீம்ஸ் போட்டு ட்ரோல் செய்வதும், குடிகாரர் என்று சொல்வதும், அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு உளறியதை மது அருந்திவிட்டு உளறுகிறார் என்று மீடியாக்கள் போட்டாங்க. அதையெல்லாம் இந்த மக்கள் நம்பினாங்க. சட்டசபையிலும் மாநாடுகளிலும் கம்பீரமாக பேசிய ஒரு மனிதர் அதன் பிறகு ஏன் இப்படி பேச மாட்டக்கூடிய ரகசியம் என்ன என்பதை அறிந்து கொள்ளாத அப்பாவி மக்களாக நாம் இருந்துவிட்டோம். அவரை பாதிக்கப்பட்ட 2 வருட காலம் அவர் இருந்தபோது நான் போய் பார்க்கணும்னு நினச்சேன், பார்க்க முடியல அப்படி சொல்லி பேட்டி கொடுக்குறவங்க அதிகமாக இருந்தாங்களே தவிர, அதையும் தாண்டி போய் அவங்கள ஆறுதல் சொல்லி தைரியமாக கொடுத்தது யாருன்னு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. காரணம் என்னென்னா, இருபெரும் கட்சிகளை பகைச்சிக்கிட்டாங்க. அதனால் அதனோட தொடர்புடையவர்கள் எல்லாருமே சைலண்ட் ஆகிட்டாங்க. இப்போது உண்மையோ நேர்மையோ அதிகாரத்தை எதிர்த்து பேசினால் அதனுடைய விளைவுகள் இப்படித்தான் இருக்கும் என்பதை மக்களுக்கு கேப்டன் அவர்களுக்கு உணர்த்தி விட்டார்கள். அவர் செய்தது மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று கட்சி ஆரம்பித்தது மட்டுமல்லாமல், அரசியல் செய்ய தெரியாமல் தைரியமாக மனதில் பட்டதை பேசியதும் மிகப்பெரிய காரணமாக அவரது வீழ்ச்சிக்கு அமைந்துவிட்டது. மீடியாவில் சொல்வது மட்டுமே உண்மை, அதில் உண்மை தவிர வேறு எதுவும் போட மாட்டாங்க அப்படின்னு நாம் நினச்சிக்கிறோம். ஒவ்வொரு மீடியாவை சொல்கிறாங்களோ அதுதான் உண்மைன்னு நம்புகிற காரணத்தினாலேயே ஒவ்வொரு அதிகாரத்தில் உள்ளவங்களும் மீடியாவை வளைப்பதையே குறியாக இருக்கிறாங்க. ஒரு 4000 கோடி ரூபா கொடுத்து அரசியல் கட்சி ஆரம்பித்து மக்களுக்கு நல்லது செஞ்சு வரணும் அப்படிங்கிற கான்செப்ட் இப்போ இல்லை. அது 4000 கோடி ரூபா கொடுத்தாலும்
இன்றைக்கி அனைத்து மீடியாக்களையும், பத்திரிகைகளையும், யூடியூப்களையும் விலைக்கு வாங்கிட்டு தினசரி நாம் நல்லவங்கன்னு போட்டுக்கிட்டே இருந்தால் போதும். அது தினசரி நம்ம நல்லவங்க கேட்க மக்கள் மனதில் அது பட நம்மளை அவங்க நல்லவங்களாகவே நம்பிடுவாங்க. அதே மீடியாக்களை விலைக்கு வாங்கி நம்மளை கெட்டவங்க தினசரி காட்டினா போதும், இதே மக்கள் நம்மளை கெட்டவங்க நினச்சி நம்மளுக்கு அவமானப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. அப்படிங்கிறது நிச்சயமாக அரசியல்வாதிகள் புரிந்து வச்சுக்கிறாங்க. தற்போது இருக்கக்கூடிய மக்களோட மனநிலை, ஒரு நல்ல மனிதரை இழந்து விட்டோம்னு சொல்லி வருந்துறாங்க. அவர் உயிரோடு இருக்கும் பொழுது அவரை பற்றி இதே மீடியாக்கள் சொன்னதை நம்பி தவறாக நினைத்தவர்கள் தான். காமராஜர் முதல் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வரை மக்களுக்கு நல்லது நினைக்க வரும் ஒவ்வொரு மனிதர்களையும் அதிகாரத்தை கொண்டு விரட்டியடிக்கப்படுகிறார்கள் என்பதை விழிப்புணர்வுடன் பார்க்கும்போது நமக்கு நன்றாக தெரிகிறது. என்ன ஒரு கடுமையான மன உளைச்சலை கொடுத்திருந்தால் அந்த மனமும் சிங்கம் போல் கர்ஜித்த வாயும் உடலும் முடங்கி போய் அமர்ந்திருக்கும் என்பதை ஒவ்வொரு மனிதனும் அவரவர் மனநிலையிலிருந்து கற்பனை செய்து பாருங்கள். எல்லாம் வல்ல இறைவனர்களால் அவருடைய ஆன்மா சாந்தி அடைய நாமும் பிரார்த்தனை செய்வோம்.